போயிட்டு இருக்கு. பைக் அந்த பக்கம் வந்துருக்கு. இது ஒரு பச்சை இங்கே வந்துருக்கு சார். இங்கே வந்துருக்கு. ஒரு பச்சை கலர் போயிட்டு தான் நம்ம ரைட்டாக தெரியும். சார் உங்களுக்கு என்ன வேணும்? எக்ஸ்னோரா நிறுவனத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நிறைய மரக்கன்றுகள் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இனி ஒரு விதி செய்வோம்னு ஒரு அமைப்பு வடபழனி, கேகே நகர், டி நகர் இது மாதிரி ஏரியாலாம் மரம் நட்டுட்ருக்கோம். தோழர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப என்கரேஜ். அவர் பார்த்தா பாசிட்டிவாகவே பேசிட்டு இருப்பாரு. செந்தில் 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 100 அடி சாலையில் ஃபுல்லாக இவர் தான் மரம் நட்டார் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக எனர்ஜியாக இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பின ஒரு மிகப்பெரிய பொக்கிஷ் இவர். சார் வந்து இப்போ தான் எனக்கு அறிமுகமானார். அரசாங்க வேலைகள் செய்தாலும் இயற்கையோடு இணைந்து இன்னைக்கு பசுமையாக இருக்காரு. சாருடைய ட்ரெஸ்ஸும் பசுமையாக தான் இருக்குது. தோழரும் வந்து வடபழனி ஏரியாவில் இருக்கார். அவரும் எங்கள் செய்கிற சேவைகள் சார் சொன்ன உடனே ரொம்ப என்கரேஜ் பண்ணார். அவருக்கு மனமார்ந்த நன்றி. சார் வந்து ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். நான் ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறேன், நிறைய மிமிக்ரிலாம் பண்ணுவேன்னு. ஸோ சாருக்காக 2-3 வாய்ஸ். இப்போ மரங்கள் நடுங்க, மரம் நட்டால் மனிதருக்கு மட்டும் இல்லை இந்த ஜீவராசிக்கெல்லாம் நல்லது அப்படின்ற விஷயத்த கமல் சார் பேசினார்னா எப்படி பேசணும் சின்ன கற்பனை. அதாவது என்ன பேசுறது எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு உண்டான காயாத தன்னால் ஆறி போய்விடும். அது என்ன உதறி எவ்வளோ எண்ணம் ஆகியமோ தெரியல. எக்ஸ்னோரா நிறுவனத்தில் வந்த உடனே இங்கே இருக்க சார்லாம் நட்ட குறுங்காடை பார்த்த உடனே மேலே அருவி மாறி சில்லுன்னு காற்று பட்ட உடனே அபிராமியை மறக்கிற அளவுக்கு எனக்கு சிந்தனை வந்துருச்சு. இவங்களுக்கும் சாருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாட்டில் இருக்கிற எல்லாரும் நாம் வாழ்ந்தோம் என்பதை விட நாம் எதற்காக வாழ்ந்தோம், என்ன செய்தோம் என்று நினைத்து இயற்கை சார்ந்தோம் மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்து வாழ்வது சிறந்த வாழ்க்கை. நன்றி, வணக்கம். அடுத்தது இதே வந்து விஜய் சார், அஜித் சார் வந்து பேசினா, இது சாதாரண நிறுவனம் இல்லை, பல ஆண்டுகளா நடு ரோட்ல சேத்துல கைய வச்சு அங்கங்க மரம் நட்டு பெரிய பெரிய மரங்களை வளர்த்துருக்காங்க எக்ஸ்னோரா. அவங்கள நம்ம சாதாரண ஆள் நினைக்கூடாது. அது மட்டும் இல்ல, அவங்க மட்டும் வளரல, நம்மள மாதிரி சின்ன சின்ன அமைப்புலையும் மரக்கன்றுகள் கொடுத்து வளர்க்குறாங்க. அது இது அடுத்தது வந்து ரஜினி. கடை குட்டி கட்சி பார்த்தா கட்சிக்குள்ளார கடுக்க சரியா இருக்கா? ஆடவர் சொல்றாருதான் சில முடிக்கிறா. ஈகப்போர் வாழ்ந்தோ வளர்ந்தோ செத்துன்றதை விட நம்ம வாழும்போது நம்ம என்ன செஞ்சணும்னு நினைக்கணும். அதனால மரம் நடுங்க. மரம் நட்ட மழை மட்டும் இல்லை, மனுஷனுக்கு மட்டும் மரம் முக்கியம் இல்லை. உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளும் வாழணும்னா மரம் தேவை. அது கார்த்திக் நடிகர். கார்த்திக் நடிகர், பழைய நடிகர் கார்த்திக் வாய்ஸ் கேட்டிருக்காங்க. அவரு சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மழை, இயற்கை, வெள்ளம் எல்லாம். நம்ம மனுஷன் மட்டும் வாழக்கூடாது, எல்லா ஜீவராசியும் வாழணும்னா இந்த மரம் கண்டிப்பா தேவை. ஒரு மனுஷனை பிறந்தா கண்டிப்பா ஒரு மரம் வெற்றி ஆகணும், இல்லைன்னா மனுஷனுடைய அதிகாரமே தப்பு. வட்டா ஷியூ பாய் பாய். நன்றி. இதுவரை இந்த சிறிய பழகுல் நிகழ்ச்சியை என்ன பேச சொன்னேன். நான் ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு பேசி, தப்பா இருந்த மன்னிச்சுங்க. வாய்ஸ் என்னடா அஜித் வாய்ஸ், விஜய் வாய்ஸ், கார்த்திக் வாய்ஸ், ரஜினி வாய்ஸ், அவங்க அப்பா வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. நன்றி. இனி ஒரு விஜய் செய்வோம். செந்தில் மற்றும் அவருடைய குழுவினருக்கு மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களும். நாங்கள்லாம் இப்போ ஒரு கோவிட் கழிச்சு மரங்கள் நடுறதுக்காக வந்தோம். ஒரு 9-10 இயர்ஸாக வந்து சாலையோரம், அதுவும் சாலையோரம் நடுறது பெரிய சவால். கையில் வச்சுருக்கு. சாலையோரம் மரங்கள் நடுறது, அதை வளர்க்குறது, அதெல்லாம் ரொம்ப பெரிய சவால். நிறைய நிகழ்வுகள்லாம் மரங்களில் நட்ட இடத்துல நட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் இயற்கையோட பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருக்கிறதுனால இவங்களால பல உயிர்கள் இந்த மரங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளியில் மியாவாக்கி பள்ளி முகப்பேரில் இருக்கும். இந்த ஃபுல்லாக ஒரு 5000 மரங்கள் கிட்ட இருக்குங்க. இந்த மரங்களில் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பறவைகள்லேருந்து மொத்த உயிரினங்களும் இங்கே தான் இருக்கும். புறாக்கள்லேருந்து எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ மரங்கள் வந்து மனிதனுக்கு மட்டும் இல்லை, உலக ஜீவராசிகளுக்குமானது. இன்றைக்கு செந்தில் மற்றும் அவருடைய நண்பர் ரவி அவங்கள சந்திச்சது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அதாவது ஒவ்வொருத்தையும் ஒரு திறமைகள் இருக்கு. இந்த மாதிரி இயற்கையோட இருக்கிறவங்களுடைய திறமை வந்து நிஜமா இருக்கு. அவருடைய பேச்சிலே தெரியும், அந்த வார்த்தைகள் எல்லாமே. கண்டிப்பா இவர் வந்து இந்த பிரபஞ்சத்தோட பிள்ளை. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வாழ்க. வரவேற்கிறோம். உங்களுக்கு வரவேற்கிறோம்.